சார் வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார் நேத்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நேயர்களோட கேள்விகள் நம்ம கையில நெறைய இருக்கு. ஆமா. ஒன் பை ஒன்னா கேட்கிறேன் சார். நீங்க கேட்கலாம். பதில் சொல்லுங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, நிப்பான் கோல்ட் பீஸ் இடிஎஃப்பில் முதலீடு செய்யலாமா? எதிர்காலத்தில் அரசின் ரெகுலேஷனால் ஏதாவது பிரச்சனை வருமா? விளக்கவும். இல்ல. கோல்ட் பீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் கீழ வருது. இட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். எஸ் சார். அண்ட் நிப்பான் கோல்ட் பீஸ் ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு அரசாங்கம் ஒரு ரூலிங் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வராது. அன்லெஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு பிராட் ஸ்கேல்ல ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் ஒழிய நத்திங் இஸ் கோயிங் டு ஸ்டாப் இட். ஒன்று. ஓகே. இரண்டாவது வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. பொதுவாக கோல்டு அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஃபிசிக்கலாக வாங்குறத விட அட்லீஸ்ட் நம்ம நிகழ்ச்சியிலே சரி, இந்த மாதிரி பாட்காஸ்ட்லேயும் சரி, நம்ம அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒன்றும் கமாடிட்டி செக்மெண்ட் வழியாக அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கமாடிட்டி செக்மெண்ட்டில் வாங்க. இல்லாட்டி இடிஎஃப்ஸ் மூலமாக கோல்டை வந்து சேகரிச்சுட்டே வாங்க. அந்த யூனிட்ஸ் வந்து வாங்கிட்டே வாங்க. ஏன்னா ப்ரைஸஸ் வந்து ஒரு அன்சர்டன் வேர்ல்டில் இருக்கும். இப்போ வாலட்டிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்குது. போர் பிரச்சனைகள் வந்து நிறைய அங்கங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒரு முதலீட்டாளர்களுக்கு ஒரு அச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் டெஃபினட்டாக கமாடிட்டியில் கோல்டோடைய ப்ரைஸிங் வந்து டெஃபினட்டாக ஒரு ஏற்றத்தை சந்திக்கும். அந்த வேளையில் நிப்பான் கோல்ட் பீஸ் மாதிரி இடிஎஃப் வந்து இஸ் அ வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. திங்க் யூ கேன் கண்டினியூ இன்வெஸ்டிங். ஓகே, சூப்பர் சார். சார் அடுத்த கேள்வி, for NSDL IPO to know shareholders quota is available. If available, which all stockholders are eligible for shareholder quota? Right. இது ஒன்லைன் ஆன்சர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக முடிஞ்சது. நோ ஷேர் ஹோல்டர் கோட்டா இது. ஓகே. ஸோ அதில் வந்து NSDL IPOக்கு வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டா கிடையாது. ஓப்பன் ஆஃபர் ஃபார் சேல் தான் இருக்குது. ஸோ அதில் ரீட்டைல் போர்ஷன் இருக்குது, HNI செக்மெண்ட் இருக்குது. ரீட்டைல் போர்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக ஷேர் ஹோல்டர் கோட்டான்றது கிடையாது. சூப்பர் சார். சார் இப்போ NSDL IPO வர்றதால CDSL ஸ்டாக் ஆல்ரெடி வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த பங்கு விலை குறையுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க சார். அதுக்கோட பதில் என்ன? இப்போ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் சொல்லணும். இப்போ NSDL IPO பற்றி, இந்த ஸ்டாக் வந்து கிரே மார்க்கெட்டில் அன்லிஸ்டட் ஷேராக நிறைய பேர் வாங்கி வச்சுருந்தாங்க. ஆமாம், எல்லாம் வாங்கிட்டு கூட இருந்தாங்க. எஸ். ஓகே, கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. ஆனால் இப்போ அவங்களுடைய ஆஃபர் ஃபார் லிஸ்டிங் ஆஃபர் ஃபார் சேல் ப்ரைஸ் வந்து ஒரு $200 குறைவா. அந்த கிரே மார்க்கெட்டை விட அன்லிஸ்டட் ப்ரைஸை விட $200 குறைவா தான் இப்போ NSDL பிரைஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ஷாக்கா இருக்கும். ஐயோ, நான் வாங்கி வச்சிட்டேன், $200 குறை, நான் வெயிட் பண்ணி வாங்கிருக்கலாம். ஆமா. இது அந்த ஃபிகரை சொல்லுங்க சார். ஒரு 1000 இவங்க 700 to 800 அப்படிங்கிற ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ரைட். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அன்லிஸ்டடா வாங்கி இருக்கிறவங்க அந்த டைம்ல வாங்கி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி $200 அவுட் ஆகுது. ஆமா. ரைட். இரண்டாவது, இட் இஸ் when a competitor comes into the game, டெஃபினட்டா ப்ரைசிங் ப்ரெஷர் வந்து மாறும். பிகாஸ் NSDL இஸ் அ மச் பிகர். அது CDSL விட ஒரு பெரிய மோர் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ், மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே. மச் பிகர் தேன் CDSL. ஸோ அவங்களே வந்து இந்த ரேட் வரும்போது CDSLோட ப்ரைஸ் ரேட்டிங் வந்து டெஃபினட்டா வாய்ப்புகள், அந்த சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஈக்குவல் இல்லை. இப்போ என்ன ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சார் CDSL? I think has been coming down now. So but அந்த பிரைஸ் ரேட்டிங் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். இப்போ 700 to 800 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். I think so. ஸோ இது முக்கியமா இட்ஸ் லைக் திஸ். இப்போ வந்து தற்போதைய நிலைமைக்கு BSE வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கார்த்தி. ஓகே சார். NSE ஷேர் லிஸ்ட் ஆகும். ஓகே. இப்போ அன்லிஸ்டட்ல இருக்குது. அது NSE ஷேர் லிஸ்ட் ஆகும்போது BSEயோட ஷேர் பிரைஸ் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா. ஆல்மோஸ்ட் 70-80% ஆஃப் டெய்லி ஸ்டாக் வால்யூம் வந்து NSEல தான் நடக்குது. BSEல வந்து ஒரு 20-25% தான் வால்யூம் நடக்குது. ரைட்டா? ஸோ BSEயோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1600, அந்த டிவிடெண்ட்லாம் கொடுத்து போனஸ்லாம் கொடுத்து 1600-2000 இருக்கிறதுன்னு வைங்க. NSEயோட ஷேர் ப்ரைஸ் வந்து லிஸ்ட் ஆகும்போது அந்த ப்ரைஸுக்கும் இந்த ப்ரைஸுக்கும் ஈக்குவேஷன் பார்ப்பாங்கல்ல. கண்டிப்பா. இவ்வளோ வால்யூம் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸிங் இவ்வளோ இருக்கும்பொழுது 20% மட்டுமே வால்யூம் இருக்கக்கூடிய BSE ப்ரைஸ் ஏன் இவ்வளோ எலிவேட்டடாக இருக்க வேண்டும்? தற்போதைய நிலைமைக்கு ஏன் எலிவேட்டட்னா, வேற எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் கிடையாது. MCX இருக்கு, பட் அது வேற. இட்ஸ் அ கமாடிட்டிஸ் செக்மெண்ட். ஈக்விட்டி செக்மெண்ட் ஸ்டாக் லிஸ்டிங் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக் இந்த கேள்விக்கான பதில் டெஃபினட்டாக CDSLோட ப்ரைஸிங் ரீரேட்டிங் ஆக வாய்ப்புகள் வெரி வெரி ஸ்ட்ராங். ஓகே சார். சார் இப்போ வந்து CDSL அந்த பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கு சார்? இப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. CDSL வந்து ஐ திங்க் 1500-1600 ரேஞ்சில் இருக்கும். சரி சார். ரைட். பட் தட் இஸ் CDSL. ஏன்னா அது லிஸ்டட் என்டிட்டி, அது மட்டும் தான் இருக்கு. ஒரு டெபாசிட்டே இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி அது மட்டும் இருக்கு. பட் இப்போ NSDLோடைய IPO வந்து 700-800 வரும்பொழுது
என்எஸ்டிஎல் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் பேஸ் ஆர் யூசர் பேஸ் அல்லது இன்வெஸ்டர் பேஸ் வந்து சிடிஎஸ்எல் விட ரொம்ப பெருசு. ஓகே. அப்படி இருக்கும் பட்சத்தில் சிடிஎஸ்எலோட 1600 1500 பர் ஷேர் அப்படின்றது டெஃபினட்டாக ரீரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே. ஒன்று என்எஸ்டிஎலோட ப்ரைஸிங் அந்த ரேஞ்சுக்கு போகணும், இல்லை சிடிஎஸ்எலோட ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு மேட்ச் ஆகும். சரியா நம்ம நெகட்டிவா யோசிப்போம், பாசிட்டிவா யோசிப்போம். அது உங்களுக்கு யோசிக்கிறது எப்படி வேணா யோசிக்கலாம், இதுல ஏதோ ஒன்று நடந்தாகணும். பிளஸ் ஒரு மீட்டிங் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறவங்களுக்கு போகும்போது நல்ல லாபம் வளரும். போனா லாபம். எஸ் சார். சார் அடுத்த கேள்வி என்னன்னா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரெப்யூட்டட் ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம் புரோக்கர்ஸ். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கேட்குறாங்க. யா, பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க ஆர்பிஐ ஆத்தரைஸ் சைட்டே ஒன்று இருக்கு. சரி, ஓகே. ஸோ ஆர்பிஐ ரீட்டைல் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. யூ கேன் கோ, அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, திஸ் இஸ் ஆர்பிஐ சைட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சைட். ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பாண்ட்ஸ் நீங்களே பார்த்து நீங்கள், ஸோ அதை விட இட்ஸ் நாட் அ ஃபேக் சைட் ஆர் எனிதிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை தவிர்த்து தேர் ஆர் அதர் ரெஜிஸ்டர்ட் சைட்ஸ் ஆல்சோ விச் ஆஃபர் த சேம் ஃபெசிலிட்டி. இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணி காட்டுகின்ற ஒரு ஸ்கோப்பும் இருக்கிறது. இவங்கெல்லாம் ரெஜிஸ்டர்ட் வித் என்எஸ்சி, பிஎஸ்சி, செபி எல்லாமே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடியது இருக்கு. யூ கேன் கோ அண்ட் இன்வெஸ்ட் தேர் அஸ் வெல் த்ரூ தட். பட் நான் இப்போ குறிப்பிட வேண்டியது அந்த ஆர்பிஐ ரீட்டைலோடைய சைட் தான். ஓகே, அது வந்து தயவு செஞ்சு பார்த்துருங்க. இதை தவிர்த்து உங்க புரோக்கர் கிட்ட நீங்க போனீங்கன்னா, எனக்கு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா அவங்களே வந்து ஹோல்சேல் டெட் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸா இருப்பாங்க. எல்லா ஸ்டாக் புரோக்கரும் ஏறக்குறைய அவங்க வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களே உங்களுக்கு அதை சோர்ஸ் பண்ணி தருகின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது. அந்த லிஸ்ட்டையும் கொடுப்பாங்க. ஓகே சார், ஃபைன். அனில் அம்பானி மீது அமலாக்கத்துறை நடவடிக்கையால் ரிலையன்ஸ் பவர் மற்றும் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா நிறுவனங்களின் பங்குகள் தொடர்ந்து சரியுமா? சரியும். அந்த அந்த டீல் வந்து இப்போ மணி லாண்ட்ரிங் எக்ஸெட்ரா நிறைய கேஸுகள் வந்து தொடர்ச்சியாக வருகிறது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தருகின்ற ஒரு செய்தி தான், ஒரு செயலும் கூட. ஸோ அப்படி வரும்போது டெஃபினட்டாக அந்த ப்ரமோட்டர், மெயின் ப்ரமோட்டர் வந்து இவர் தான். அஃப்கோர்ஸ் இவர் இன்சால்வன்சிலாம் ஃபைல் பண்ணியிருந்தார். இப்போ இடி ரேடுக்கு உள்ளாயிருக்கு. டெஃபினட்டாக இந்த ரேட் நடக்கிற இந்த கிளியரன்ஸ் வர வரைக்கும் இவரை சார்ந்த எல்லா பங்குகளுக்குமே ஒரு சரிவு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது. ஸோ இட் தொடர்ச்சியாக. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் முதலீட்டாளர்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வச்சிருக்கவே கூடாதுன்றது தான் அன்னையிலேருந்து நம்ம சொல்லிடுறோம். சரி, ப்ரமோட்டர்கிட்ட ப்ராப்ளம் வரும்பொழுது ஸ்டாக்லேருந்து வெளியேறணும். ப்ரமோட்டர் வந்து நார்மல் ஆகி பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு கிளியரன்ஸ் வரும்பொழுது தான் யூ கோ பேக் அண்ட் இன்வெஸ்ட், இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில நீங்க கண்டினியூயிங் டு ஹோல்ட் ஆன் டு தி ஸ்டாக்ஸ்ன்றது நீங்க ரிஸ்க் எடுக்க. சரி, இப்போ லாஸ்ல இருக்கே சார், நான் என்ன பண்றது? லாஸ் மைனஸ்ல இருக்கே. ஆமா, இப்போ மைனஸ்ல. இப்போ பிளட் ப்ரெஷர் ஹையா இருந்தா பிளட் ப்ரெஷர் ஹையா இருக்குன்னு உட்காந்துட்டு இருப்பீங்களா? இல்லை சுகர் வந்து லோவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் லோ சுகராக இருக்குது இப்போ நான் எதுவும் பண்ண மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா பிரச்சனை, நான் மாத்திரை சாப்பிட்டா எனக்கு எதாவது ஆயிடுமேன்னு நினச்சி நீங்கள் உட்கார மாட்டீங்களா? ரெமெடி எடுக்கிறீங்களே. ஆமாம், அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து யூ ஷுட் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்து ஆகணும். ஸோ இது வந்து வைத்திருந்து எவ்வளோ நாளைக்கு இது தொடரும்ன்றது நமக்கு தெரியாது. சரி, ரைட். எப்போ வந்து இந்த ப்ரமோட்டர் வந்து இது எல்லாமே சரி கட்டி வெளியில் வருவார்ன்றதும் உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் வைத்திருந்து அந்த போட்ட பணம் வந்து கடல்ல கல்ல போட்ட மாதிரி தான், அது அங்கேயே தான் கிடக்கும். மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இந்த நஷ்டத்தினால உங்களால இந்த ஸ்ட்ரெஸ் மூலமா டிசிஷன் எடுக்க முடியாம போயிடும். யூ வில் நாட் பி ஏபிள் டு பார்ட்டிசிபேட். ஐயோ போட்ட காசு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுதான் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ பெட்டர் லாஸ் வரதை புக் பண்ணிட்டு அந்த லாஸை சரி கட்டுறதுக்கான 1000 ஆப்பர்ச்சுனிட்டி சந்தையில இருக்கலாம். பட் அதையும் விட்டுட்டு ஐயோ லாஸ் வருதே அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது. ஓகே, நிஃப்டி அட் 25,000 plus for long time. When would it go fast? It's going fast, but it's going down fast. அவர் வந்து 25,200 இருக்கும்பொழுது கேட்ட கேள்வியா இருக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு பேசுறோம். நேற்று எபிசோட், அது ஃபர்ஸ்ட் எபிசோட், இந்த நிகழ்ச்சியோட வீக்கெண்ட் ஷோல ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம பேசும்போது சந்தை எப்படி இருக்கும்னு கேட்டீங்க. அதுதான் இந்த கேள்விக்கான பதிலும் கூட. 25,250 25,250 25,300 அந்த இலக்கை தாண்ட முடியாமல் சந்தை இருக்கும் பட்சத்தில் கோயிங் ஃபாஸ்ட் அந்த அப்சைடு வந்து வாய்ப்பே கிடையாது. ஓகே, இதோட பிரச்சனை என்னன்னா வி கம் பேக் டு டெஸ்ட் த சப்போர்ட். ஸோ தட் இஸ் 24,800. அந்த 24,800 இலக்கை வந்து தாண்டி குறைவாக சென்றால் இந்த வாரம் வந்து டெஃபினட்டாக 24,600 24,500 450 அந்த ரேஞ்ச் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையா இருக்கு. இது வந்து செய்தி நிறைந்த ஒரு வாரம். டாரிஃப் நியூஸ், மற்ற பல செய்திகள் நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், இது எப்படி வேணா ஸ்விங் ஆகலாம். அப்படி இருக்கும்போது டெஃபினெட்லி பாசிபிலிட்டிஸ் வந்து சேஃபா இருக்கிறது அதுதான். ஸோ ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்றத நீங்க வந்து
மேல் நோக்கி செல்லும் என்ற எதிர்பார்ப்பில் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. பட் அதோட ஆன்சர் வந்து ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். 25,250 தாண்டுற வரைக்கும் அந்த என்எஸ்சிக்குள்ள அந்த ஸ்பீடு நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்குள்ள அந்த ரைசிங் ஸ்பீட் வந்து டெஃபினட்டாக வரப்போகிறது இல்லை. ஓகே சார். சார், இந்தியாவிற்கு வேலைகளை அவுட் சோர்சிங் செய்வதற்கு எதிராக அமெரிக்க நிறுவனங்களை ட்ரம்ப் எச்சரித்திருப்பது, இது இந்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகளின் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நம்ம வந்து இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் பேக் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு காலத்தில் நம்ம சொல்லியிருந்தோம். ஆமா. we were outsourcing everybody's work. எஸ். இப்போ ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவர் நாட்டில் வந்து இந்த அவுட் சோர்சிங் பண்ணாமல் வேலை செய்ய முடிகின்ற கேப்பபிலிட்டி இருக்கான்றதை அவர் யோசிக்கணும். கரெக்ட். அது வந்து கிடையாது. ஓகே. இந்த மாதிரி ஒரு எஜுகேட்டட் நியூட்ரல் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பாப்புலேஷன் இத்தனை லட்சம் பேர் அங்கே இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ he has to outsource it somewhere. அது வந்து இவர் சொன்னதுனால அங்கே ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நிறுத்த போகாதல்ல. உடனடியாக நாளையிலேருந்து நான் புதுசாக ஏஐ டூல் கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்றதுக்குள்ள கேப்பபிலிட்டி யாருக்கு எந்த நாட்டுக்கும் இப்போதைக்கும் கிடையாது. சரி. ஸோ அதுக்கூட ஹியூமன் கேப்பபிலிட்டியை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கு? ஆமா. இந்தியா இல்லை, சரி வேற எந்த நாட்டுக்கு போறீங்க? அதுதான் கேள்வி. ஸோ இவர் சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து உடனடியாக இம்பாக்ட்லாம் ஒன்றும் ஆகாது. இட் cannot பி இம்ப்ளிமெண்டட். அதுதான் நம்ம உடனடியா ஃப்ரம் டுமாரோ இது வந்து பாதிப்பு வருமானு கேட்டால் டெஃபினட்டாக பாதிப்பு வராது. இதெல்லாம் பிளானிங். அது வந்து பார்ப்போம். இதுக்குள்ள ஏஐ டூல் இது ரீப்ளேஸ்மெண்ட் என்ன கார்த்தி? அப்படிதான் நம்ம யோசி. சரி, இந்தியாவுக்கு நீ ஸ்டாப் பண்ணிட்ட, நாளிலேருந்து நீ தடையை விதிக்கிற, எங்க கொண்டு போய் இது வைக்க போற? எங்க கொண்டு போய் உங்க நாட்டு மக்கள் வந்து இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. கரெக்ட். கேப்பபிலிட்டி கிடையாது, எஜுகேஷனும் கிடையாது. இப்படி இல்லாத பட்சத்துல நீங்க எங்க கொண்டு போய் வைப்பீங்க இது? மீதி நாடுகளுக்கு எல்லாமே ஏஜிங் பாப்புலேஷன். சைனா கொண்டு போய் கொடுக்க போறது இல்லை. அவன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டாலும் அவங்ககிட்ட கூட, ஏன்னா பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு கண்ட்ரி சைனா, அவங்ககிட்ட நீ கொடுக்க முடியாது. மற்ற பல நாடுகளுக்கு நியூட்ரல் ஆக்சென்ட் கிடையாது, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆக்சென்ட் கிடையாது. இல்லை இந்த மாதிரி ட்ரெயின்ட் எஜுகேட்டட் அண்ட் கேப்பபிள் பாப்புலேஷன் உங்ககிட்ட கிடையாது. ஸோ இந்த டெமோகிராஃபிக் டிவிடன்ன்றது நம்ம நாட்டில் தான் இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் டோன்ட் வரி அபவுட் ஆல் திஸ். இவர் டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லுவார், ஒரு அறிக்கை கொடுக்கணும்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் நம்ம முதலீட்டாளர்கள் சார், இப்போ இவர் சொல்றாருங்கிற ஒரு அச்சத்திலையும் பதட்டத்திலையும் இப்போ ஐடி ஸ்டாக்ஸ்ல வந்து வெளியேறினாங்களா, என்ன பண்றது? அதை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே சந்தையில? இல்லை, இது அவுட் சோர்சிங்னால நம்ம பெரிய அளவில் we are not going to suffer. அந்த ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு. வேர் பேக் ஆஃபீஸ் அந்த அளவுக்கு நம்ம முதலீட்டாளர்கள் அவேரா இருக்காங்கன்னு சொல்றீங்களா? இதனால ஒன்றும் ஆக போறது இல்லைங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஐடி அந்த துறையை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அவுட் சோர்சிங்ல ஆரம்பிச்சது வந்து 1990s 2000 தான் அந்த Y2K ப்ராஜெக்ட்லாம் வந்து பெரிய அளவில் அவுட் சோர்சிங் பண்ணி பேக் ஆஃபீஸஸ் இருந்த ஒரு காலகட்டம். ஓகே, அதுல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் கிராஜுவேட் பண்ணோம். ப்ராஜெக்ட்ஸ் வருது, நாட்டில் எக்ஸிக்யூட் பண்ற பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ், ஹாஸ்பிட்டல் ஒர்க், இது எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் நம்ம டீல். these are not back offices. கண்டிப்பா these are front end projects that we are executing. அது அங்க ஆள் அனுப்பி வர்க் பண்ணத போய் நம்ம இங்க ப்ராஜெக்ட்டா நிறைய ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன், நீங்க டெலிவரி மட்டும் தான் அங்க. கரெக்ட் சார், கரெக்ட். அது உலகம் ஃபுல்லா நடக்குது. ஆஸ்திரேலியா நடக்குது, யூரோப்ல நடக்குது, யுஎஸ்ல நடக்குது, பல நாடுகளுக்கு நடக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல பேக் ஆஃபீஸ் இவர் தடைப்படுறதுனால எல்லா கம்பெனிக்கும் ஒரு குறிப்பிட்ட 10% வந்து பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் இருக்கும். அவ்வளவுதான் இருக்குமே ஒழிய 90% ஆஃப் கம்பெனிஸ் வந்து பேக் ஆஃபீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறது வந்து தவறு. அந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் ஒரு பெரிய அளவில் ஒரி பண்ணிக்க வேண்டாம். யா, ஓகே சார்.